இது நேத்து வளர்பிறை பஞ்சமிக்கு எடுத்தது தான் இது. நான் வராகியம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் மேல தான் கும்பிட ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடி வரைக்கும் வராகியம் யாருன்னே எனக்கு தெரியவே தெரியாது. சில பேர் சொன்னாங்க, "அந்த அம்மாவ கும்பிட்டா நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப பிரச்சனையில இருந்தேன். ரொம்ப கஷ்டம், பிரச்சனை எல்லாமே சேர்ந்து என்னடா வாழ்க்கை இதுன்ற மாரி தான் இருந்தது அந்த டைமில். அப்போ எங்கள் அம்மா தான் அந்த ஃபோட்டோ எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு. நான் கொடுக்கும்போதே யோசித்தேன், இவங்க ஏன் அர்ஜென்ட் பட்டு இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாங்க இங்கே? நான் வேற அந்த சாமியை பார்த்ததே கிடையாதே அப்படின்னு இருந்தேன். சரி என்ன பண்ணுறது, இவங்களும் ஒரு சாமி, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சாமி எப்படியாப்பட்ட சக்தி உள்ளவங்க கூட எனக்கு தெரியாது. சரி வாங்கிட்டு வந்துட்டாங்களே, ஒரு வழி இல்லைன்ற பட்சத்தில் தான் அவங்கள வச்சேன். இதை வச்சதுக்கப்புறம் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்தவொடனே கேட்டார், ஏன் இந்த சாமியெல்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்த, அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க, நீ எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னார் அந்த டைமில் அவர். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கும்போது தான் சாமி உள்ளே வந்தாங்க. இவர் என்ன இந்த சாமி வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு. அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பிரச்சனை தான் வரும் அவங்க இருந்தால், ஆனால் நீ அவங்கள கும்பிடு, அவங்கள கும்பிட்டா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். நான் வைக்கும் போது அவங்களுக்கு பிரசாதமாக எதாவது இருந்தாலும் கேட்க மாட்டேன். மற்ற சாமி கும்பிட்றால கூட அவங்கள கும்பிட மாட்டேன் நான். சரி நார்மலாக ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் ஆச்சு. ஆனால் என்னென்னா, நான் அப்படி கும்பிடும் போதே எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நான் எதிர்பாராத மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. இந்த மாற்றம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. அதுவும் உடனேலாம் வரல. இது எதுவுமே அவங்கள வச்சவொன்னே ஒரு மாதமோ 2 மாதமோ கழிச்சு இந்த மாற்றம்லாம் வரலை எனக்கு. ஆனால் டெய்லியும் பிரசாதம் வச்சுருவேன். நான் என்ன சாப்பாடு செஞ்சாலும் அவங்களுக்குன்னு தனியாக கிண்ணம் வச்சுருப்பேன். 2-3 கிண்ணம் வச்சுருப்பேன். அதில் போட்டு சாப்பாடு வச்சுருவேன். அவங்களுக்கு எது செஞ்சாலும் வச்சுருவேன் அவங்களுக்கு முன்னாடி. ஏன்னா அதை சொல்லிட்டாங்க, சரி அவங்கள முழுசாக நம்ம ஏற்றுக்கிட்டு ஒரு வாட்டி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான். அவங்கள பற்றி முழு வரலாறும் எனக்கு எதுவுமே தெரியாது. யார்கிட்டையும் நான் கேட்டும் தெரிஞ்சுக்கல, எந்த யூடியூப்லேயும் நான் பார்த்தும் தெரிஞ்சுக்கல அந்த டைமில். சரி பரவாயில்ல இருக்கட்டும் கும்பிடுவோம். பார்த்தா 1 வருஷம் கழித்து நான் பார்க்கும்போது எனக்குள்ளே அவ்வளோ மாற்றம், என் குடும்பத்துக்குள்ளே அவ்வளோ மாற்றம் வந்தது. இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அப்புறம் யோசிக்கும் போது தான் எனக்கு அந்த அம்மாவோட இது ஞாபகம் வந்தது. எனக்கு நான் ஒரு பிரச்சனைனா போய் நின்று சாமிக்கிட்ட வேணுனேன்னா கண்டிப்பாக எனக்கு தீருமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து அந்த அம்மா என் கூட இருந்து காப்பாற்றி விடுவாங்க. தைரியம் கொடுப்பாங்க நமக்கு. முதல்ல நின்று பேசுகிற அளவுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க நமக்கு. நம்மளை எதிர்நோக்கி வராங்க இல்லையா, நமக்கு அவங்கள கூட ஃபேஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு நமக்கு தைரியமோ பேச்சாற்றலோ அந்த அளவுக்கு எங்கேருந்து நமக்கு அந்த தைரியம் வரும்னு தெரியாது. அவங்க இருந்தால் நம்ம கூட அவ்வளோ ஒரு பக்க பலம் தான் நமக்கு. உலகத்திலே நமக்கு தீங்கே நினைக்காத ஒரு ஜீவன் யாருன்னா அம்மா. நம்ம அம்மா அப்பா 2 பேரும் தான். அந்த வகையில் சேர்ந்தவங்க தான் வராகி அம்மனும் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா சாமியும் ஒன்று தான், இருந்தாலும் எனக்கு இவங்க ரொம்ப 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 ஸ்பெஷல் தான் நான் சொல்லுவேன் எப்போ கேட்டாலுமே. இவங்க பார்க்க தானே எப்படி இருக்காங்க, ஆனால் அவ்வளோ ஒரு மென்மை, அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு. நம்ம அவங்கள வச்சு சாமி கும்பிட்டோன்னா அவ்வளோ நல்லது. வைக்கும் போதே கேட்டாங்க, ஏன் இந்த சாமி வைக்கிறீங்க, இவங்க உக்கிர தெய்வமாச்சே அப்படி இப்படின்னாங்க. நானும் அதை நம்பிலாம் பயந்தேன். ஆனால் இப்போ சொல்லட்டுமா, ஐயோ அவங்க குழந்தைங்க, உண்மையாகவே குழந்தை. என் ஹஸ்பண்ட் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்ட மனுஷன். இதை நான் ஆல்ரெடி இந்த ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ஆஷாட நவராத்திரி வீடியோட சொல்லியிருப்பேன். ஏன் இந்த ஃபோட்டோ வீட்டுக்குள்ளே வந்தேன்ற மனுஷன் இப்போது ஏதாவது சாப்பாடு செஞ்சேன்னா, சாமிக்கு வச்சிட்டியா, சாமிக்கு படைச்சிட்டியா அப்படின்னு தான் கேட்பார். ஒரு குழந்தைக்கு எப்படி கேட்பாங்க, ஒரு அப்பா பாப்பா சாப்பிட்டாங்களா, தம்பி சாப்பிட்டாங்களான்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி சாமிக்கு வச்சிட்டியா அப்படின்ட்டு கேட்பார். ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் 2 பேருக்குள்ளே ஒண்டி போனவங்க. இது சொல்லும் போதே என் கண்ணும் கலங்குது. ஏன்னா எப்படி இவங்க எங்களுக்குள்ளே கலந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இந்த 2 வருஷத்தில் எங்களுக்குமே. நான் எப்பயுமே பூஜை போடுவேன், சாமிக்கு போடுவேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை வளர்பிறை பஞ்சமி நான் போடுறேன். ரொம்ப நாளாக நான் போடணும்னு பார்ப்பேன். எனக்கு ஒன்று மறந்துடுவேன், இல்லை வேறு ஏதாவது வேலை வரும். ஆனால் இல்லை, இந்த வாட்டி நான் போட்டே ஆகணுன்ற முடிவில் தான் இருந்தேன். ஏன்னா இந்த வாட்டி நான் ஃபோட்டோ மட்டும் தான் வச்சுருக்கேன். நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக சிலையோடு வாங்கி கண்டிப்பாக நான் வராகியம்மனை பூஜை போடுவேன். அடுத்த வளர்பிறை பஞ்சமிக்கு நான் சிலையோட தான் சாமி கும்பிடுன்ற வைராகியத்தில் இருக்கேன். இந்த ஃபோட்டோ வரும்போது கூட நினச்சேன், என்ன இந்த ஃபோட்டோ வாங்கியிருக்காங்க, வேறு ஏதாவது வாங்கியிருக்கலான்னு. ஆனால் இப்போ நான் சொல்லட்டுமா, எனக்கு இந்த ஃபோட்டோ தான் எனக்கு இப்போ வேணும். எனக்கு இன்னொரு ஃபோட்டோ கூட இருப்பாங்கள்ல, க்ரீன் கலர் சாரீ கட்டின மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்கள்ல, எனக்கு அந்த ஃபோட்டோ கூட இப்போ வேணும். எனக்கு இவங்க தான் வேணும். எனக்கு இவங்கள பார்த்து எனக்கு இவங்களே ரொம்ப என் மனசுக்கு நிறைவாயிட்டாங்க. எனக்கு தூங்கி எழுந்தோன்னே அவங்கள தான் பார்ப்போம் நாங்கள். எந்த ஒரு வெளியே போனாலும் இவங்களையும் முருகரும் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா 2 பேரும் அவ்வளோ அம்மா அப்பா சப்போர்ட் எனக்கு. அதனால் எனக்கு அவங்க தான் முக்கியம்.
அம்மா வந்து இரவு தெய்வன்றதுனால நைட்டில் தான் நம்ம சாமி கும்பிடுவோம். 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் கூட கும்பிடலாம் சாமியை. ஆனால் 8 மணிக்கு முன்னாடி சாமி கும்பிடாதீங்க. 8 மணிக்கு மேற்பட்டு நீங்கள் எப்போ வேணால் சாமி கும்பிடுங்க. நீங்கள் வந்து ரொம்ப நல்லது. இரவு தெய்வம் தான் அவங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மாதுளப்பழம், உருளைக்கிழங்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சது சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் பிடிக்கும். நான் வந்து எதுவுமே சமைக்கலை. ஏன்னா வந்து தம்பிக்கு எக்ஸாம் போகிறதுனால தம்பியும் கவனிக்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், பேலன்ஸ் பண்ணுறதுனால எதுவும் சமைக்கலை. ஆனால் அம்மாவுக்கு பிடிச்ச அந்த உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, பானகம் ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு. அது செவ்வாழைப்பழம் இருந்துச்சு. செவ்வாழைப்பழம் வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து விரலி மஞ்சளும் வச்சு சாமிக்கு பிரசாதமாக தான் வச்சேன். சாமிக்கு வந்து 11 விரலி மஞ்சள் வந்து வெள்ளை நூல் வந்து மஞ்சளில் நினச்சி கட்டி சாமிக்கு போட்டேன். சாமி கொஞ்சம் நூல் விட்டே நீங்கள் கட்டுங்க, அப்போ தான் நம்ம சாமி ஃபோட்டோவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமாவோட வேணால் கட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சளை வந்து நீங்கள் வந்து அப்படியே சாமி போட்டாலே விட்டுட்டு அதுக்கப்புறமா நிலவாசலை கட்டிக்கோங்க. நீங்கள் எடுத்து அடுத்த பஞ்சமி கூட நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை தேய்பிறை பஞ்சமி கூட மாற்றிக்கலாம். அது அப்படியே வைங்க. நீங்கள் சாமியை வந்து தேங்காய் உடச்சிட்டு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனேன். நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தான் விளக்கேற்றினேன். நான் வந்து இது இருக்கும் பண்ணதில்லை. இதில் கண்டிப்பாக குற்றம் குறை எல்லாமே இருக்கும். நான் பர்ஃபெக்டாக பண்ணேன் நான் சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணேன் சாமிக்கு. சாமி ஏற்றுக்கிட்டு இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும்ல, நம்ம மனசார தான் சாமியை கும்பிட்றோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா. அதனால் எனக்கு அவங்க நான் வச்சதை கண்டிப்பாக அவங்க ஏற்றுட்டு இருப்பாங்க தெரியும். தம்பியோட ஹால் டிக்கெட் எடுத்துருக்கும். நான் எந்த கோயிலுக்கும் கூட எடுத்துகிட்டு போயிட்டு நான் வச்சு சாமி கும்பிடல. ஆனால் ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட தான் வச்சேன். அம்மா கிட்ட நைட்டு வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சேன். எனக்கு அப்பயே கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு, எனக்கு அவங்க கூட இருப்பாங்க, தம்பி கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. என் பையன்கிட்ட சொன்னது, நீ எந்த கோயிலுக்கும் போகலனாலும் பரவாயில்ல, ஐயனையும் அம்மாவையும் நினைவும் கூட இருப்பாங்க. அதுக்காக நீ படிக்காமல் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. படிக்கணும், படிச்சுட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வேணும் இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறேனே தவிர அவங்க தான் வந்து எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை, எங்கள் கூட இருங்கம்மா, நான் செய்கிற வேலையை செய்கிறேன், என் கூட நீங்கள் இருங்க அப்படின்ற நம்பிக்கையை தான் நான் காட்டுறேன். இதுவே நான் பழைய வீடாக இருந்தால் நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன், யார் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டேன். 12 மணி 1 மணி நேரம் பெல் அடித்து சாமி கும்பிடுவேன். இது புது வீடுன்றதுனால நைட் 9 மணி மேலே பெல் அடிக்கவே எனக்கு ஒரு சங்கடமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி பண்ணி தான் சாமியும் கும்பிட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சதை தான் அதில் சொல்லியிருக்கேன், தெரியாதது 1000 இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.